உங்களுக்கு தெரியுமா, ஜப்பானோட ரயில்வேயை சேர்ந்தவங்க அவங்களோட ட்ரெயின் வந்து 7 செகண்ட் லேட்டாக வந்துச்சுன்னா அதுக்காக அவங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா அந்த 7 செகண்ட் கூட அவங்களோட ட்ரெயின் வந்து லேட்டாக வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதோட அந்த அளவுக்கு அவங்களோட வேலையை அவங்க மதிக்கிறாங்க. அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே சிஸ்டத்திலேயே ஜப்பானில் இருக்கக்கூடிய ரயில்வே சிஸ்டம் தான் ஒரு நம்பக்கூடிய ஒரு ரயில்வே சிஸ்டமாக இருக்குது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒவ்வொரு ஆண்மகனுமே அவங்களோட வீட்டில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு ஆண்மகனுமே அவங்களோட ராணுவத்தில் அவங்க பணி புரிஞ்சிருப்பாங்க. அவங்களோட வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு திரும்பும்போது அவங்களோட துப்பாக்கியை அவங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா நாளை பின்ன அவங்க நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி ராணுவத்தில் உடனடியாக அவங்க சேர்றதுக்காக அவங்க துப்பாக்கியை அவங்களே வச்சுக்குவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள்லேயே பாதிக்கு மேல ஏரி வந்து கனடா நாட்டில் தான் இருக்கு. ஏறக்குறைய அந்த நாட்டில் 30 லட்சத்துக்கும் அதிகமான ஏரிகள் இருக்கு. அதனால தான் அந்த நாட்டை வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வல்லரசுன்னு அழைக்கிறாங்க. பிரேசில் இருக்கக்கூடிய அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் உலகத்தோட மூச்சுக்குழல்னு அழைக்கப்படுது. ஏன்னா அந்த காடு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தேவையில 20% பூர்த்தி பண்ணுது. உலக நாடுகள்லேயே இந்தியாவில் தான் அதிகப்படியான தபால் நிலையங்கள் இருக்கு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தபால் நிலையங்கள் இருக்கு. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தாலெக்ன்ற ஏரியில மிதக்கக்கூடிய ஒரு தபால் நிலையமும் இருக்கு. ஏரிகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுன்னு கனடாவை பார்த்தோம். உலகத்துல ஆறுகளே இல்லாத ஒரு நாடுன்னா அது சவுதி அரேபியா தான். அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் அவங்களோட தண்ணீர் தேவையை வந்து கடல்ல இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை தான் நம்பி இருக்காங்க. இன்னும் சிலர் ஒரு சில நிலத்தடி நீரை நம்பி இருக்காங்க. நீங்க ஒருவேளை ஹிஸ்டரி அதிகமா படிக்கிறவரா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிரிட்டிஷோட ஆட்சியில சூரியன்றது மறையவே மறையாதுன்றது. ஆனா அது அவங்க ஆட்சியில மறையுதோ இல்லையோ, ஆனா நார்வே நாட்டுல வந்து மே மாதத்துல இருந்து ஜூலை மாதம் வரைக்குமே சூரியன் மறையவே மறையாது. அந்த நாடு ஆர்டிக் பகுதியில் இருக்கிறதுனாலயே அந்த காலகட்டத்தில் மட்டும் சூரியன்றது அங்க மறையவே மறையாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ராத்திரி 12 மணிக்கு கூட வெளிச்சத்துல தான் நடமாடுறாங்க. அந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்கு இரவுன்றது வெளிச்சத்துல தான் இருக்கும். இந்த விஷயம் உங்கள பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளே ரஷ்யா தான் மிகப்பெரிய நாடுன்னு பரப்பளவு அளவுல பார்த்தா. ஆனா எந்த அளவுக்கு ரஷ்யா பெரிய நாடுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல கிரகமா இருந்த புளூட்டோவை விட ரஷ்யாவோட பரப்பளவு ரொம்பவே பெருசு. அதாவது ரஷ்யாவோட ஒட்டுமொத்த பரப்பளவு 17.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். உலகத்திலே பெரிய நாடை பார்த்தாச்சு. உலகத்திலே சின்ன நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அது வாட்டிகன். இந்த நாடு எந்த அளவுக்கு சின்னதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய மாலுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த மாலை விட கொஞ்சம் தான் இந்த நாடு பெருசா இருக்கும். அதாவது இந்த நாட்டோட பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.49 சதுர கிலோமீட்டர் தான். அந்த அளவுக்கு ஒரு குட்டி நாடு இது. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல கொஞ்சம் வித்தியாசமா ஒரு தனித்துவமான ஒரு நாடுன்னா அது ஆஸ்திரேலியாவை சொல்லலாம். ஏன்னா அந்த நாட்டில் காணப்படக்கூடிய 80% விலங்குகள் வந்து உலகத்துல வேற எந்த பகுதியிலுமே காணப்படுறது இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கங்காரு, கோலா, பிளாட்டிபஸ் இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து உலகத்துல வேற எந்த பகுதியிலுமே கிடையாது. இந்த மாதிரி தனித்துவமான விலங்குகளை ஆஸ்திரேலியா கொண்டு இருக்கிறதுனால தான் கங்காருவை வந்து அவங்களோட தேசிய விலங்கா அவங்க அறிவிச்சிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மலை எதுன்னு கேட்டா எல்லாருமே கண்டிப்பா எவரெஸ்ட் சொல்லுவோம். அந்த மலையோட உயரம் எவ்வளவுன்னு கேட்டா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க 8849 மீட்டர்னு. அந்த மலையில ஏறணும்ன்றது பல பேரோட கனவா இருக்கு. ஒருவேளை இந்த மலை எந்த நாட்டுல இருக்குன்றது உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க, இந்த மலை வந்து நேபாள் நாட்டுல தான் இருக்கு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நேபாள தெரியலனாலும் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா நேபாள் நாட்டை தெரியும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு நேபாள்ன்றது ஒரு நாடுன்றது இப்பதான் தெரிஞ்சிருக்கும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. அவன் ஆச்சரியமா வந்து என்கிட்ட கேட்கிறான், நேபாள் வந்து ஒரு நாடானு. அவன் இந்தியாவோட ஒரு மாநிலம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா வேர்ல்டு மேப்ல பார்த்தா கூட நேபாள் வந்து இந்தியாவோட ஒரு மாநிலம் மாதிரி தான் தெரியவே செய்யும். ஏன்னா பொதுவா பார்க்கும்போது அந்த நாடே இந்தியாக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால இந்த குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஆனா அது ஒரு தனி நாடு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.